அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, இந்த வருடத்தை காண செய்து ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை நடத்தி தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதத்தை காணும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆசீர்வாத ஆராதனை உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளை உங்கள் கரத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே மகிமை அடைவீராக, நீர் எங்கள் நடுவிலே மகிமை அடைவீராக. எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காரலாமா? பாடல்கள் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே, தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே, வலக்கரத்தாலே தாங்கி ஒன்றை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி ஒன்றை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கசந்த மாறா மதுரமாகும் கொடியோதான் அகன்றிடும், கசந்த மாறா மதுரமாகும் கொடியோதான் அகன்றிடும், நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீ
ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவாரே. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவாரே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவாய். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தண்ணி கப் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கால் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கால் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்பேன் நீர் வைத்ததினால், பறிக்க இயலாதவரும் இல்லை. பாசம் என்பேன் நீர் வைத்ததினால், பறிக்க இயலாதவரும் இல்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும்
மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே என்னை மறவா
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நம்ம கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்தி இந்த புதிய வருடத்தை காண செய்து, ஜனவரி மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்தி இந்த பிப்ரவரி மாதத்தை காண கிருபை கொடுத்திருக்கிறாரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கப்பாங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, இயேசுவே கடந்த மாதம் முழுவதும் என்னை வழி நடத்தினீர். இந்த ஜனவரி மாதத்தில் 31 நாட்களும் என்னை கண்ணீர் மணியை போல பாதுகாத்து கொண்டீரேன். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எத்தனை கோடி நன்றிகள் உமக்கு சொன்னாலும் போதாது தகப்பனே. இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்தங்களை நிறுத்தி இருக்கிறீரேன். இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்தங்களை நிறுத்தி இருக்கிறீரேன். இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்களும் நீர் எங்களை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி செல்ல போகிறீர். உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர். நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரராக இருக்கிறீர். நீர் ஆராதனையிலே மகிமை அடைகிற தேவனாக இருக்கிறீர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துக்கு நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல காத்து நடத்த போகிறீர். நீர் எங்களை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்த போகிறீர். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன்.
பயப்படாதே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே. மகனே மகளே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளம் கையில் உள்ளம் கையில் ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, உன்னை ஒரு போதும் நான் மறப்பதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். மைமூடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா.
ஐயா என்னை கண்டீரே, உம்மை முழு உள்ளத்தோடு எல்லாரும் இணைந்து ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ஆராதனை இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும். நன்றி ராஜா. மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே, எல்லா கனத்தையும் மகிமையையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே அதிகாலை வேளையிலுடைய சமூகத்துக்கு கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும், தொடர்ந்து எங்களை நடத்தும். எங்களோடு கர்த்தர் நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கடந்த மாதமெல்லாம் அவர் நம்மை நடத்தி, அல்லேலூயா, இந்த புதிய மாதத்திலே, இந்த முதல் நாளிலே நாம் ஒன்றாக கூடி வர அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா.
அவருக்கு நாம் எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அவர் நிச்சயமாக உங்களை மிகுந்த ஆசீர்வாதமாக நடத்துவார். அல்லேலூயா. உங்களை எந்த குறையும் இல்லாமல் அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் நாளிலே தேவன் நமக்கென்று தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை, இந்த ஆசீர்வாதமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை அப்படியே நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அதை நிறைவேற்றவும் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் வாசிக்க கவனிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்க கவனிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க நாம் கவனிப்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. எல்லாரும் அந்த 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 பயப்படாதே அதிலிருந்து அண்டர்லைன் பண்ணி, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அது வரைக்கும் நம்ம குறித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார், பேசுகிறார். நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த சாரிபாத் விதவையோடு இடைபடுகிறார். அருமையான அந்த சகோதரியோடு கர்த்தர் இடைபடுகிறார். நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. உன் வீட்டிலே இதுதான் கடைசி உணவு என்று சொல்லி நீ பயப்பட வேண்டாம். ஆமென். இதோடு உன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லி நீ பயப்பட வேண்டாம். இதற்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ கலங்க வேண்டாம். நீ போய் பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே உன் வீட்டில் இருக்கிற இந்த கடைசி மாவையும் எண்ணெயும் எடுத்து நீ ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. நான் தொடர்ந்து உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வீட்டில் இருக்கிற அந்த குறைந்து போன, இதோடு முடிய போகிற உன்னுடைய கடைசி உன் வீட்டில் இருக்கிற இந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. இனி என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தப் போகிறேன், இனி என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்தப் போகிறேன் என்று சொல்லி நீ கலங்க வேண்டாம். பயப்படாமல் நீ போய் உன் வார்த்தையின்படி நீ சொன்னபடியே உன் வீட்டில் இருக்கிற கொஞ்ச எண்ணெயையும் கொஞ்ச மாவையும் எடுத்து நீ சொன்னபடியே ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாரிபாத் விதவையோடு பேசின தேவன் இன்றைக்கும் நாம் நடுவில் இருக்கிறார். ஆமென். நீ பயப்படாதே என்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வீட்டில் இருக்கிற குறைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு இருக்கிற குறைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு இருக்கிற தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ கலங்கி நிற்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். உன்னை நான் நடத்துவேன். நீ பயப்படாதே. நீ தைரியமாய் போய் நீ என்ன செய்ய நினைத்திருக்கிறாயோ நீ அதை செய். நான் உன் வீட்டிலே குறைவில்லாமல் உன்னை நடத்தப் போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. அந்த சாரிபாத் விதவை கலங்கி இருக்கலாம். என் வீட்டில் இருக்கிற கடைசி மாவையும் கடைசி எண்ணெயையும் நான் பயன்படுத்த போகிறேன். என் வீட்டில் இருப்பது அது மாத்திரம்தான்.
இது செலவழிந்த பின்பு நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் இந்த காரியத்தை செய். ஆமென். இதற்கப்புறம் நான் என்ன செய்வேன் என்று நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நீ பயப்படாமல் போய் ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தொடர்ந்து காரியங்களை நடப்பிப்போம். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்வோம். ஆமேன். இது எப்படி நடக்கும் என்று நாம் சந்தேகப்பட அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த சாரிபாத் விதவையோடு இடைபடுகிறார். உன் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் நான் அறிந்திருக்கிறேன், உன் குறைவை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இனி எப்படி நான் நடத்தப்பட போகிறேன் என்று சொல்லி நீ பயப்பட வேண்டாம். இந்த தேசத்தில் இருக்கிற பஞ்சத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். இனி எப்போ மழை வரும் என்று நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த பஞ்ச காலத்தில் உன்னை நடத்தும்படிக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எலியா மூலமாக அந்த சாரிபாத் விதவையை பலப்படுத்துகிறார். ஆமென். மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தைரியமா செய் என்று சொல்லுகிறார். ஆமென். நீ தைரியமாய் போய் உன் வார்த்தையின்படி நீ எப்படி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாயோ அதன்படி நீ செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ போய் அந்தபடியே ஆயத்தப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்திலும், இந்த பிப்ரவரி மாதத்திலும் 1 ராஜாக்கள் 17 இந்த 17-13 நம்மோடு இடைபடுகிற தேவன் 5 விதமான காரியங்களை நம் மத்தியிலே செய்ய போகிறார். ஆமென். சாரிபாத் விதவையை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன தேவன் இந்த மாதத்திலும் நம் நடுவிலே 5 விதமான காரியங்களை செய்ய போகிறார். முதல் காரியம், அவர் நம்மோடு பேசுகிற காரியம், அவர் சபைக்கு சொல்லுகிற காரியம், உன் காரியத்தை நடத்தும்படி, எழுதி கொள்ளுங்க, உன் காரியத்தை நடத்தும்படி நான் உன்னோடே கூட இருப்பேன். உன் காரியத்தை நடப்பிக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். இரண்டாவது, அவர் நம்மோடு பேசுகிற காரியம், உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை. உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை. மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீ கர்த்தருக்குரியதை கொடு, நீ கர்த்தருக்கு உரியதை கொடு. நான்காவது, அவர் நம்மோடு இடைபடுகிற காரியம், உன்னை அதிசயமாய் நடத்துவேன், உன்னை அதிசயமாய் நடத்துவேன். ஐந்தாவது, தேவன் நம்மோடு சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள், நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். இந்த 1 ராஜாக்கள் 17-13 கர்த்தர் நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். சாரிபாத் விதவையை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன தேவன் இந்த மாதத்தில் நம்மோடு 5 விதமான காரியங்களை பேசுகிறார். உன் காரியத்தை நடத்தும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை. நீ கர்த்தருக்குரியதை கொடு. நான்காவது, உன்னை அதிசயமாய் நான் நடத்துவேன், நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாளிலே, இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். உன் காரியத்தை நடத்தும்படி நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆமென். கர்த்தர் சாரிபாத் விதவையோடு சொன்னார், உன் வீட்டிலே குறைவுபட்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த குறைவுகளின் மத்தியிலே உன்னை நடத்தும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். முதலாவது, கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், உன் காரியத்தை நடத்தும்படி நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ, இந்த மாதத்தில், இந்த நாட்களில் நீ என்னென்ன காரியங்களை நடப்பிக்க வேண்டுமோ அதை நடத்தும்படி நானே உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருந்து எல்லா காரியங்களையும் நடப்பித்து கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க நம்ம கவனிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:3 வேகமாய் வாசிக்க நாம் கவனி.
இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் சொன்ன ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் ஈசாக்கோடு சொல்லுகிறார், உன் காரியங்களை நடப்பிக்கும்படி நான் உன்னோடே இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன் கூட இருந்து நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். இந்த பஞ்ச காலத்தில் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நான் உன்னோடே கூட இருந்து நான் காரியங்களை நடப்பிப்பேன். உன் தகப்பனுக்கு இட்ட ஆணையை, உன் தகப்பனோடு நான் சொன்ன ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஈசாக்கை பலப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன்னோடே இருந்து காரியங்களை நடப்பிப்பேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தனியா இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் காரியங்களை நடப்பிக்கும்படி நீங்க தனியாளாக இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு மனுஷ ஒத்தாசை இல்லை, எனக்கு பண பலம் இல்லை, எனக்கு சரியான ஒரு எனக்கு போய் அங்கங்க பேசுவதற்கு எனக்கு திறமைகள் இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை என்னுடைய கணவர் இதெல்லாம் செய்ய மாட்டார் நீங்க நினைக்கலாம். ஒருவேளை என் பிள்ளைகள் இதை பொறுப்பாக செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை நடப்பிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நானே உன்னோடு இருந்து காரியங்களை நடத்தி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இரண்டாவது, உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டுல ஒன்றும் குறையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றும் குறைந்து போவது இல்லை. சாரிபாத் விதவை வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறையவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 40:26 வாசிக்க கவனிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40:26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. தேவனுடைய மகா பலத்தினாலே, வல்லமையினாலே ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை, உன்னை தாழ்ச்சி அடைவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உன்னை குறைவில்லாமல் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நினைக்கலாம், இது குறைந்து போயிருமே என்று நினைக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நிறைவாக நடத்துவேன். உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சகல வஸ்துக்களாலும் நம்முடைய வீடுகள் நிரம்பி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான பொருட்களினாலே நம்ம வீடு நிரம்பி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு தேவையானதை குறைவில்லாமல் கொடுத்து நம்மை நடத்துவார். உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை. மூன்றாவது, நீ கர்த்தருக்குரியதை கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ எனக்குரியதை கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 16:23 வாசிக்க கவனிக்கலாம். யாத்ராகமம் 16:23 வாசிக்க கவனிப்போம். அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான். நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நாளைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாய் இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றார். கவனிங்க. நாளைக்கு என்னன்னு போட்டிருக்கு? நாளைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய ஓய்வு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மூன்றாவது, கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், நாம் கர்த்தருக்கு உரியதை அவருக்கு கொடுக்க வேண்டும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் கர்த்தருடைய நாளை நாம் அவருக்கென்று கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் கர்த்தருக்கு உரியது எதேதோ அதை நாம் அவருடைய கரத்தில் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்மை குறைவில்லாமல் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது நாம் நடக்க வேண்டிய பாதைகளிலே நம்மை கரம் பிடித்து அவர் நடத்துவார். பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் பலன் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலை நேரம் கர்த்தருக்குரியது. நாம் கர்த்தருக்கு உரியதை கர்த்தருடைய கரத்திலே கொடுப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்தும்படி, அவர் நம்மை விசாரிக்கும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா அந்த சாரிபாத் விதவையை பார்த்து சொன்னார், நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் எனக்கு ஒரு சின்ன அடையை செய்து கொண்டு வா என்று கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் நீ எனக்குரியதை கொண்டு வா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இந்த பிப்ரவரி மாதத்தில் இடைப்படுகிறார். நான் உன்னை குறைவில்லாமல் நடத்தப் போகிறேன். ஆனால் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்க வேண்டும். எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்போம். நான்காவது, உன்னை அதிசயமாக நடத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நான்காவது காரியம், உன்னை அதிசயமாக நடத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியா 31:9 வாசிக்க கவனிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். நல்ல கவனிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை என்ன செய்வேன்? வழி நடத்துவேன். வாசிங்க. அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு, செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன். எபிராயிம் என் சேஷ்டபுத்திரனாக இருக்கிறான். நம்மை அதிசயமாக நடத்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அழுகையோடு வருகிறவர்களை நடத்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதனையோடு வருகிறவர்களை அவர் அதிசயமாய் நடத்துகிற தேவன். கடைசியாக, நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாமா? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 9:7 வாசிக்க கவனிப்போம். 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். அல்லேலூயா. இதை யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? இந்த 2 சாமுவேல் 9:7 யாருக்கு சொல்லப்படுகிறது? ஆமென். யாருக்கு? மேவி போசேத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, அவன் 2 காலும் முடமானவன். அவன் 2 காலுமே முடமானவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான். ஆனால் தாவீது ஒரு நாளிலே அந்த மேவி போசேத்தை தேடுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம், உன் தகப்பனாகிய சவுலின் நிமித்தம் நான் உன்னை ஆதரிக்க போகிறேன். அல்லேலூயா. உன் தகப்பனுடைய நிலங்களை நான் உனக்கு திரும்ப தரப்போகிறேன். ஆமென். நீ என் பந்தியிலே நித்தமும் போஜனம் பண்ணுவாய்.
ஆமென். 2 காலும் முடமான நிலைமையில இருக்கிற அந்த மோவி பேசத்துக்கு ஆண்டவர் அங்கே தாவீது தன்னுடைய பந்தியிலே இடத்தை கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மோடு கூட பேசுகிற காரியம், 5வது காரியம், நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். உங்கள் தகப்பனுடைய இடங்கள் உங்கள் கரங்களுக்கு வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். உங்களுடைய காரியங்கள் உங்கள் கரங்களிலே வந்து சேரும்படி அவர் கிருபை தருவார். அந்த மோவி பேசத்தை பார்த்து தாவீது சொல்லுகிறான், உன் தகப்பனாகிய யோனத்தான், உன்னுடைய தகப்பனாகிய சவுலுடைய நிலங்களை நான் உனக்கு திரும்ப தருவேன். உன் தகப்பனின் நிமித்தம் நீ என் பந்தியிலே போஜனம் பண்ணுவாய். அல்லேலூயா. நீ என் பந்தியிலே இருப்பாய் என்று சொல்லி தாவீது அவனுக்கு அருகிலே அந்த ராஜ போஜனத்திலே அவனுக்கு இடம் கொடுத்தான். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே காணப்படுவீர்கள். ஆமென். கர்த்தரோடு நீங்கள் சம்பாஷிக்கிறவர்களாக இருப்பீர்கள். தேவனுக்கு அருகிலே இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் 1 ராஜாக்கள் 17:13 நமக்கு 5 விதமான காரியங்களை தந்திருக்கிறார். ஆமென். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆமென். கர்த்தர் சாரிபாத் விதவை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படி திட்டம் பண்ணி இருக்கிறாயோ அந்த திட்டத்தின்படியே நீ செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறார். நீ நினைத்திருக்கிறபடியே அந்த காரியத்தை செய். ஆமென். உன் வீட்டில் இருக்கிற அந்த கடைசி போஜனத்தை நீ ஆயத்தம் பண்ணும்படி நீ எப்படி யோசனை பண்ணி இருக்கிறாயோ, நீ எப்படி திட்டம் பண்ணி இருக்கிறாயோ, நீ அதை பயப்படாமல் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவேளை நீங்க சில காரியங்களை செய்ய நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த 1ஆம் தேதி காலையில பேசுகிறார், நீ அந்த காரியங்களை பயப்படாமல் நிறைவேற்று. நீ பயப்படாமல் செய். இனி எப்படி நடக்கும் என்று சொல்லி நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் குறைவை நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு 5 விதமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். என்னெல்லாம்? உன் காரியத்தை நடத்தும்படி நான் உன்னோடே இருப்பேன். ஆதியாகமம் 26:3. உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை. ஏசாயா 40:26. நீ கர்த்தருக்குரியதை கொடு. யாத்திராகமம் 16:23-25. உன்னை அதிசயமாய் நடத்துவேன். எரேமியா 31:9. நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். 2 சாமுவேல் 7:9. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே நம்மை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே. கடந்த மாதமெல்லாம் நம்மை கண்ணின் மணியை போல காத்து கொண்டாரே. கடந்த மாதமெல்லாம் நம்மை கண்ணின் மணியை போல காத்து கொண்டாரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்ல வாய்களை திறந்து ஏசப்பாவை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பானே, நன்றி தகப்பானே, நன்றி தகப்பானே. இந்த புதிய மாதத்தை காண செய்து 1 ராஜாக்கள் 17:13 எங்களுக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பானே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து உன் காரியத்தை நடத்தும்படி நான் உன்னோடே கூட இருப்பேன். உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை. நீ கர்த்தருக்குரியதை கொடு, உன்னை அதிசயமாய் நடத்துவேன். நீங்கள் என்னோடே போஜனம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. ரிபா ரபா 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 ரபா. ஓ ஷிபி ரிபி ரிபி ரபா 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 ரபா. பயப்படாதே, பயப்படாதே. உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. பயப்படாம காரியங்களை நடப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன். உன்னோடே கூட இருந்து நான் அந்த காரியங்களை நடத்தி கொடுப்பேன். ஒரு குறைவும் இல்லாமல் நான் உன்னை நடத்துவேன். எந்த குறைவும் இல்லாமல் நான் உன்னை நடத்துவேன். உன்னை அதிசயமாக நான் நடத்துவேன். உனக்கு என் அருகிலே ஒரு இடத்தை நான் தருவேன். ஓ நன்றி அப்பா. நீங்கள் என்னோடே போஜனம் பண்ணுவீர்கள். நீங்கள் என்னோடே சம்பாஷிப்பீர்கள், என்னோடே பேசுவீர்கள்,
என் சமூகத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஆசீர்வாத ஆராதனையிலே நாங்கள் ஒன்றாக கூடி வர கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது தகப்பன். இந்த பிப்ரவரி மாதத்தில் 1 ராஜாக்கள் 17:13 எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி. பயப்படாதே, போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்தி என்று சொன்னீங்களே தகப்பனே. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னோடே கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ராஜா. உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போகாது என்று சொன்னீரே. நீ கர்த்தருக்குரியதை கொடு என்று சொன்னீரே, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் வாக்கு தத்தங்களை கொடுத்து அவைகளை நீ நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். உன்னை அதிசயமாக நடத்துவேன் என்று சொன்னீரேன். நீங்கள் என்னோட போஜனம் பண்ணுவீர்கள் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பன், இந்த காலை வேளையிலே சபையை இயேசுவின் நாமத்தினாலே அடிமை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் உங்க வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் உங்க வல்லமை இறங்கட்டும் ராஜா. கலங்கி நிற்கிற பிள்ளைகளை தகப்பனே, ஆறுதல் அற்று இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இனி காரியங்களை எப்படி நடத்த போகிறேன் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை கர்த்தரை பலப்படுத்துவீராக. நீர் எங்களை அதிசயமாக நடத்துகிற தேவனப்பா. இந்த பிப்ரவரி மாதத்துல பிள்ளைகளை நீர் குறைவில்லாமல் நடத்த போகிறேன், குறைவில்லாமல் நடத்த போகிறேன் தகப்பன். இந்த மாதத்தின் தேவைகளை எல்லா பிள்ளைகளுக்கு சந்திப்பீராக. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த அரசாங்க தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. 10th 11th 12th எழுத போகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அரசாங்க தேர்வு எழுத போகிற பிள்ளைகளோடு விசேஷமாய் உம்முடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பமும் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே, தொழில் நன்றாக நடக்க கிருபை தருவீராக. வேலை ஸ்தலங்களில் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய அனந்த ஞானத்தை தருவீராக. தகப்பனே, இந்த மாதத்தில் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார்களோ அந்த திட்டங்களை நடத்திடும்படி உம்முடைய கரம் கூட இருந்து நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தில் பிள்ளைகள் அதிகமாக வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் உம்மோடு உறவாடவும் கர்த்தர் கிருபை தருவீராக.
அருமையான பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே அடிமை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் அவருடைய வருகை பரியந்தமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருத்தர் வாழ்த்துவோம், விசாரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.